அனைவருக்கும் வணக்கம். தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் தேய்ந்து போகும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. சுத்தமான மனசோட நியாயம் நம்ம பக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்களை வாராகி அம்மன் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற எண்ணத்தோட எப்பொழுதுமே நம்ம வாராகி அம்மனை நெருங்கக்கூடாது. அது நமக்கு அழிவை தான் கொடுக்கும். நம்ம தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு அம்மனுக்கு நிவேதனமாக எதை வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல பலனை பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பொழுதும் போல் நம்ம வீட்டில் வாராகி அம்மனோட திருவுருவப்படம் சிலை இல்லை இதில் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சு அதில் அம்மன் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாக்கா நம்மளோட கண் முன்னாடி அந்த வாராகி அம்மன் கண்டிப்பாக வந்து அமர்ந்து நமக்கு கேட்குற வரத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதை நீங்கள் முழுமையாக உண்மையாக உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாராகி தாயை நீங்கள் பார்க்கலாம். நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாதுளப்பழ முத்துக்களை உதிர்த்து வாராகி அம்மனுக்கு நிவேதனமாக வைக்கலாம். வெற்றிலை பாக்கு, பூ, பழம் இதையும் வச்சு நம்ம சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளிப்பூ இந்த பூவையும் வச்சு நம்ம வணங்கலாம். இதை எல்லாத்தையும் விட வாராகி அம்மனுக்கு தேங்காய் பூ ரொம்பவே விருப்பம். தேங்காய் பூ கிடைச்சா நீங்கள் வச்சு நிவேதனமாக வைக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னாக்கா தேங்காயை திருகி அதில் நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் நிவேதனமாக வைங்க. கண்டிப்பாக அந்த நைவேத்தியத்தை வாராகி அம்மன் ஏற்றுப்பாங்க. இதை எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுட்டு அகல் விளக்கில் மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ரெட்டித்திரி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு அம்மன் முன்னாடி வெத்தலை பாக்கு வச்சு மாதுளை பழத்தை உரித்து வச்சுட்டு அம்மனுக்கு செம்பருத்தி பூ அடைச்சா கூட போதும். செம்பருத்தி பூவை வச்சுட்டு தேங்காய் திருவி அதில் நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுட்டு வானகம் ஒன்று தயார் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் வச்சுட்டு மனசார நீங்கள் வாராகி அம்மன்கிட்ட உங்களுக்கு வாராகி அம்மன் மந்திரம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அனைத்து மந்திரத்தையும் சொல்லலாம். இல்லை எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா, வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ஓம் சியாமலாயை வித்மகி ஹரஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயா. இந்த மந்திரத்தை சொல்லி கூட நீங்கள் வணங்கலாம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழில பிரச்சனையா, எதிரிகள் தொல்லையா, ஏவல், பில்லி, சூனியம், கண்திருஷ்டி, தீராத நோய், கடன் தொல்லை, இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைக்கும் உடனடியாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை அந்த வாராகி தாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. முழு மனசோடு நீங்கள் வாராகி அம்மனை வேண்டி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. என்னோடய அனுபவ உண்மைகளை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் பலன் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. இந்த தடவை பஞ்சமி திதி 30/1/2024 வருகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை வருது இல்லையா, காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை வரும். அதுக்கப்புறம் மதியானம் 1லேருந்து 2 இந்த நேரத்தில் நீங்கள் கடனை ஒரு தொகையாவது ஒரு 10 ரூபாயாவது நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுங்க. அப்படி அவங்க தூரமாக இருக்காங்கன்னாலும் நீங்கள் ஒரு கவரில் அவங்க நேமு இல்லை பேங்கோட நேம் போட்டு 11 ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெகு விரைவில் நீங்கள் கடனை அடைக்கலாங்க. இது சத்தியமான உண்மை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பலனை கொடுக்கும். இந்த பஞ்சமி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் வாராகி வளத்தை அள்ளி தருவாங்க. முழு மனசோட இந்த நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிப்பீங்க நான் சொன்னது உண்மைன்னு. இதை நானாக சொல்லலை, வாராகி அம்மனே சொன்ன மாதிரி நினச்சி நீங்கள் இதை பண்ணுங்கள்.
முழு பலனையும் நீங்கள் அடைவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.